இது ஒரு அழகான கிராமம். காலையில் சூரியன் மெதுவாக உதிக்கிறது. அந்த மரத்தில் ஒரு சின்ன குருவி வாழ்ந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் குயிலி தரையில் ஒளிரும் ஒரு விதையை கண்டாள். அடடா, இது என்ன மாய விதை போல இருக்கே என்றவள் ஆச்சரியப்பட்டாள். குயிலி அந்த விதையை குளத்தின் அருகில் நட்டாள். நாளை இது என்ன ஆகுமோ என்று அவள் உற்சாகமாக காத்திருந்தாள். அடுத்த நாள் காலை அந்த விதை ஒரு பெரிய மாய மரமாக வளர்ந்திருந்தது. அதன் இலைகள் வானவில் நிறங்களில் பிரகாசித்தது. குயிலி தனது நண்பர்களை அழைத்தாள். எல்லோரும் அந்த மரத்தின் கீழ் விளையாடினார்கள். அந்த மாய மரம் எல்லோருக்கும் மகிழ்ச்சி கொடுத்தது. குயிலி ஒரு விஷயம் கற்றுக்கொண்டாள். நல்ல மனதுடன் செய்த சிறிய செயலும் பெரிய மகிழ்ச்சியை தரும். இதுவே அவளின் மாய விதையின் கதை. அடுத்த நாள் காலை குயிலி எழுந்து பார்த்தாள். மாயமரம் சற்று மங்கலாக இருந்தது. என்னாச்சு என் மரத்துக்கு? குயிலி அருகிலிருந்த பழைய ஆந்தையிடம் ஓடி சென்றாள். ஆந்தை சொன்னது, இந்த மரம் மகிழ்ச்சியால் தான் பிரகாசிக்கும். எல்லோரும் சண்டை போட்டால் இது மங்கிவிடும். இவை என்னுடைய பழங்கள் அனில், அவற்றை விட்டுவிடு. இல்லை முயல், இந்த பழங்கள் எனக்கும் தான் சொந்தம். தொட்டு பார். நாம் எல்லோரும் நண்பர்கள்தானே, பகிர்ந்து கொண்டால் எல்லோருக்கும் போதும். நண்பர்களா? அவர்கள் ஒன்றாக பழங்களை பகிர்ந்து கொண்டனர். உடனே மாயமரம் மீண்டும் பிரகாசித்தது. இப்போது அது இன்னும் அழகாக இருந்தது. அன்று முதல் அந்த கிராமத்தில் யாரும் சண்டை போடவில்லை. ஒற்றுமைதான் உண்மையான மாயம் என்று எல்லோரும் புரிந்து கொண்டார்கள்.